அன்பு நெஞ்சங்களுக்கு வணக்கம். சிங்கப்பூர்ல நீங்க டிரைவரா இருக்கீங்களா? அல்லது லைசென்ஸ் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்றீங்களா? அப்போ இந்த வீடியோ சேவ் பண்ணி வச்சீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதாவது ஜனவரி 1, 2026லேருந்து வாகன வரம்ப மீறும் வாகன ஓட்டிகளுக்கு கடுமையான அபராதமும், தண்டனையும், அதே போல அதிக டெமெரிட் பாயிண்ட்டும் கட் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. இதுல எவ்வளவு டெமெரிட் பாயிண்ட் கட் பண்ண போறாங்க, எவ்வளவு ஃபைன் அடிக்க போறாங்க அப்படிங்கிற பத்தி தெளிவா விரிவா பார்க்க போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இது போல சிங்கப்பூர் சம்பந்தமான புது புது பயனுள்ள தகவல்கள் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஏன் இந்த புது சட்டத்தை கொண்டு வர போறாங்க அப்படின்னு கேட்டா, ரீசெண்டா அதிக விபத்து நடந்ததுனால இது புது சட்டத்தை கொண்டு வர போறதா சொல்லியிருக்காங்க. 2 நாளைக்கு முன்னாடி ரீசெண்டா ஒரு ஆக்சிடென்ட் ஒண்ணு நடந்துச்சு. இதுல வாகனம் ஓட்டி உயிரிழந்துட்டாங்க. இது போல நிறைய ஆக்சிடென்ட்கள் நடந்துகிட்டு இருக்கு. இந்த படத்தை பார்த்தாவே உங்களுக்கு தெரியும். சிங்கப்பூரை பொறுத்த வரைக்கும் டிரைவர் எல்லாரையும் கடவுளுக்கு சமமா தான் பாக்குறாங்க. ஏன்னு கேட்டா, சின்ன வண்டியை எடுத்துக்கிட்டா 12ல இருந்து 14 பேர் அல்லது 15 பேர் வரைக்கும் ஏத்துறாங்க. உங்களையும் சேர்த்து 15 பேரோட குடும்பம் அந்த வண்டியில உட்கார்ந்துருக்கு. இதை விட கொஞ்சம் பெரிய வண்டியில 24ல இருந்து 27 பேர் வரைக்கும் ஏத்துறாங்க. இந்த 27 குடும்பமும் உங்களை நம்பி இருக்கு. இதை விட கொஞ்சம் பெரிய வண்டியில 40ல இருந்து 50 பேர் வரைக்கும் ஏத்துறாங்க. அதுல உள்ள 50 குடும்பமும் உங்களை நம்பிதான் இருக்கு. இதுல டிரைவர் கொஞ்சம் பிசகுனாலும் வண்டி விபத்துக்குள்ளாகி இந்த 50 குடும்பத்தோட நிலைமையும் கவலைக்குள்ளாயிரும். அதனால நம்மளை நம்பி வந்தவங்களை பாதுகாப்பாக கொண்டு போய் சேர்க்கிறது நம்மளுடைய கடமை. ஃப்ரெண்ட்ஸ், நான் எதனால கடவுளுக்கு சமமா பாக்குறாங்க அப்படின்னு சொன்னது உங்களுக்கு இப்ப புரிஞ்சிருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், ஜனவரி 1, 2026லேருந்து அதாவது வாகன ஓட்டி அவங்க வாகனத்துல ஒட்டி இருக்கக்கூடிய வாகன வரம்ப மீறினாலோ அல்லது ஒரு சாலையில எத்தனை கிலோமீட்டர் ஸ்பீடு போட்டிருக்கோ அத்தனை கிலோமீட்டர் ஸ்பீட்ல போகாம அதிக ஸ்பீட்ல போனா, அதாவது ஒரு சாலையில 50 கிலோமீட்டர் ஸ்பீடு போட்டிருக்குன்னு வைங்க, அந்த 50 கிலோமீட்டரை நீங்க தாண்டி போகக்கூடாது 1 மணி நேரத்துக்கு. அதாவது 20 கிலோமீட்டருக்கு மேல போனீங்கன்னா, இப்போ ஒரு சாலையில 50 போட்டிருக்குன்னு வைங்க, நீங்க 70 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போனீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி 4 டெமெரிட் பாயிண்ட் தான் கட் பண்ணுவாங்க. ஆனா 2026லேருந்து 6 டெமெரிட் பாயிண்ட் கட் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. அதே போல நீங்க 50 கிலோமீட்டர் வேகத்துல போகக்கூடிய சாலையில நீங்க 41ல இருந்து 50 கிலோமீட்டர் வேகத்தை தாண்டினீங்கன்னா, அதாவது 50 போட்டுருந்துச்சுன்னா நீங்க 90 அல்லது 100ல போனீங்கன்னா இதுக்கு முன்னாடி அதாவது நடப்புல 12 டெமெரிட் பாயிண்ட் கட் பண்ணுவாங்க. ஆனா 2026லேருந்து 18 டெமெரிட் பாயிண்ட் கட் பண்ணி உங்களை கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணிடுவாங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம், 24 மாசத்துல நீங்க 24 டெமெரிட் பாயிண்ட் எடுத்திருந்தீங்க அப்படின்னா, அதாவது 2 வருஷத்துல 24 டெமெரிட் பாயிண்ட் உங்களுக்கு கட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா உங்களுடைய லைசன்ஸை ரத்து செஞ்சிருவாங்க. சரிங்களா? அதாவது கேன்சல் பண்ணிடுவாங்க. நீங்க தற்காலிகமா வண்டி ஓட்ட முடியாது. இதை நல்லா ஞாபகத்துல வச்சுக்கோங்க. அதாவது நீங்க ஓட்டுற வாகனத்தை பொறுத்து உங்களுடைய ஃபைன் அதிகரிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஒருவேளை நீங்க ஹெவி வாகனம் ஓட்டுறீங்க அல்லது கார் ஓட்டுறீங்க அப்படின்னாலும் உங்களுடைய ஃபைன் 50 வெள்ளியில இருந்து 150 வெள்ளி வரைக்கும் கூடலாம் அல்லது குறையலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஃபைன் பிளஸ் டெமெரிட் பாயிண்டும் ஜனவரி 1, 2026லேருந்து கட்டாயமாக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரியான கடுமையான சட்டம் மூலமாக தான், அதாவது அதிக டெமெரிட் பாயிண்ட் கட் பண்றது, அதே போல அதிக ஃபைன் அடிப்பதன் மூலமாக தான் விபத்துகளை நம்ம ஓரளவுக்கு கண்ட்ரோலுக்கு கொண்டு வர முடியும் அப்படின்னு உள்துறை அமைச்சு சொல்லியிருக்காங்க. அதனால நம்ம பாதுகாப்பாக வாகனத்தை ஓட்டுவோம், விபத்துகளை தடுப்போம். ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்க கிளாஸ் 4 லைசன்ஸ் வச்சு அல்லது கிளாஸ் 5 லைசன்ஸ் வச்சு வாகனம் ஓட்டிக்கிட்டு இருக்கீங்களா? அப்போ நான் சொல்ல போற இந்த முக்கியமான பாயிண்ட்களை நல்லா மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. அதாவது மைண்ட்ல ஏத்தி வச்சுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், ரீசெண்டா சிங்கப்பூர் தீவு முழுவதும் எல்டிஏ டிபார்ட்மெண்ட் 3 நாள்ல கிட்டத்தட்ட 87 சம்மன் அடிச்சிருக்கதா சொல்றாங்க. இதுல முக்கால்வாசி வேக வரம்ப மீறினவங்க அப்படின்னு சொல்றாங்க. அதனால நீங்க வேக கட்டுப்பாடு, அதாவது ஸ்பீட் லிமிட் அவசியம் பொருத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல உங்க வாகனத்துல உள்ள வேக வரம்ப நீங்க அவசியம் மீறக்கூடாதுன்னு சொல்றாங்க.
இந்த வீடியோவை பார்த்தாவே தெரியும். அதாவது உங்க வாகனத்துக்கு எத்தனை கிலோமீட்டர் ஸ்பீட்ல போகணும்னு குடுத்துருக்கோ, அந்த ஸ்பீட் லிமிட்ட தாண்டக்கூடாது. அதேபோல நீங்க போகக்கூடிய சாலையில எத்தனை கிலோமீட்டர் ஸ்பீடு போட்டிருக்கோ, அந்த ஸ்பீட் லிமிட்டையும் தாண்டக்கூடாது. அதேபோல உங்கள் வாகனத்துல முன்னாடி ரைட் சைடு கார்னர்ல வந்து அவசியம் அந்த ஸ்பீட் லிமிட்ட டிஸ்ப்ளே பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்பதான் ஸ்பீட் லிமிட்ட செக் பண்றதுக்கு எல்டிஏ ஆபீசர் வந்து லேசர் லைட் மூலமா பார்க்கும்போது அவங்களுக்கு கரெக்ட்டா தெரியும் அப்படின்னும், அதேபோல இந்த மாரி ஃப்ரிட்ஜ் ஏரியாவுல ஸ்பீட் லிமிட் கேமரா வச்சிருப்பாங்க. அந்த கேமரா படம் பிடிக்கிறதுக்கும் இது வசதியா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல சிங்கப்பூர்ல நிறைய இடத்துல எல்டிஏ டிபார்ட்மெண்ட் வந்து நிறைய வாகனங்களை செக் பண்ணி விதியை மீறினவங்களை வந்து வார்னிங் செஞ்சோம், கம்பெனிக்கு லெட்டரும் அனுப்பியிருக்காங்க. அடுத்த தடவை இதே தவற செஞ்சா கண்டிப்பா ஃபைன் அடிப்போம் அப்படின்னு எச்சரிக்கை பண்ணி அனுப்பியிருக்காங்க. அவசியம் இந்த ரூல்ஸ வந்து நீங்க வந்து ஃபாலோ பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது டிரைவரா இருந்தாங்க, இத பத்தி அவங்களுக்கு தெரியாது அப்படின்னா, இந்த வீடியோவ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அவங்களும் தெரிஞ்சுக்கட்டும். இது போல சிங்கப்பூர் சம்பந்தமான புது புது பயனுள்ள தகவல்கள நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்மளுடைய சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க. மீண்டும் ஒரு அடுத்த நல்ல பயனுள்ள வீடியோல உங்கள சந்திக்கிறேன். மகிழ்ச்சி.